ஈரத்தில் பிறந்தார் தந்தையார், தந்தை பெரியார். அந்த காலத்தில் உள்ள அடக்குமுறைக்கு எதிரான அவரது குரல் ஒரு பெரும் புரட்சியாய் மாறி ஒரு காட்டுத்தீ போல் பரவியது. அத்தகைய தீயை இன்று வரை அறைய விடாமல் காத்துக் கொண்டிருப்பவர் நமது ஆசிரியர். அறிவில்லாத நம்பிக்கைகள், ஜாதி வேறுபாடு, பெண்களுக்கு கல்வி மறுப்பு, இவற்றையெல்லாம் எதிர்த்து அவர் மிக கடுமையாக உழைத்தார். அவரது வாழ்க்கை ஒரு நூல். இந்த சமூகம், ஏன் இந்த உலகமே படிக்க வேண்டிய நூல். அத்தகைய நூலுக்கு விளக்கவுரையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆசிரியர் சிறு வயதில் தந்தை பெரியாரை சந்திக்கும் பொழுது தனது முழு வாழ்க்கையும் மாற்றும் ஒரு விதை அவரது உள்ளத்தில் விதைக்கப்பட்டது. அந்த சிறு வயதில் மேடை பேச்சை ஆரம்பித்து கலைமணி என அன்பால் மக்களால் அழைக்கப்பட்டார். அன்று வைத்த அந்த விதை 70 வருடங்களுக்கு மேலாக இன்று வரை கம்பீரத்தோடும் தளராமலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். தந்தை பெரியாரிடம் இருந்து நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து நமது ஆசிரியர் என்பதில் ஐயமில்லை. தந்தை பெரியார் காட்டிய கனவு உலகம் பெண்கள் கல்வி கற்ற உலகம், அறிவும் அறிவியலும் நிறைந்த உலகம். அத்தகைய உலகத்தை இன்று வரை நடத்தி காண்பிப்போர் நமது ஆசிரியர். ஆசிரியர் உருவாக்கிய பெரியார் மரியம்மை கல்வி நிறுவனம் இன்று வரை பெண்களின் கல்விக்கு ஒரு புரட்சியாய் உள்ளது. அத்தகைய கல்வி நிறுவனத்தில் எனது தாயும் ஒரு மாணவி என்ற செய்தியை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆசிரியரின் தலைமையில் தான் எனது தந்தையும் தாயும் மனம் முடித்தனர் என்ற செய்தியை கேட்டு எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. தந்தை பெரியார் காட்டிய உலகத்தை நடத்தி காண்பிப்பதற்கு வயது, சோர்வு, பதவி இவை எதையும் எதிர்பார்க்காமல் கடுமையுடன் இன்று வரை உழைத்துக் கொண்டிருக்கும் நமது ஆசிரியருக்கு எனது பரிவான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியாரும் ஆசிரியரும் ஏன் நமக்கு முக்கியம்? தந்தை பெரியார் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். நமது ஆசிரியர் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டினார். தந்தை பெரியார் தீ, ஆசிரியர் விளக்கு. தந்தை பெரியார் விதை, ஆசிரியர் மரம். தந்தை பெரியார் நோக்கம், ஆசிரியர் செயலாக்கம். இந்த 2 தலைவர்களின் புரட்சி சிந்தனை, அறிவாற்றல் இவையெல்லாம் ஒரு மாணவர்களாக நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நியாயத்தை நின்று பேசவும், அதே அநியாயத்தை எதிர்த்து பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வியை ஆழ்வமாக்க பகிர வேண்டும். மனிதனின் கண்ணியத்தை காப்பதற்கு முன்னுரிமை பெற வேண்டும். இப்போது உள்ள சமூகம் ஒரு சிறு பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் துவண்டு போகின்றன. ஆனால் இத்தனை ஆண்டு கால நெடும் பயணம், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சவால்கள், இவற்றையெல்லாம் தாண்டி வருவதற்கு எவ்வளவு பொறுமையும் துணிச்சலும் அறிவாற்றலும் இருந்திருக்க வேண்டும். இவற்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 தலைவர்களின் புரட்சி சிந்தனை, அறிவு, பொறுமை, நிதானம் இவற்றிலிருந்தான் ஒரு சிறு விதையாக நமது உள்ளத்தில் விதைக்கப்பட்டால் நாளை சமூகம் சுத்தமாகவும் சமத்துவமாகவும் அறிவு நிறைந்ததாகவும் இருப்பதில் ஐயமில்லை.